ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இன்ஃபோ இன்சைட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் கன்வர்ஷன் அண்ட் கேஸ்டிங். ஃபர்ஸ்ட் நம்ம டைப் கன்வர்ஷன் அண்ட் கேஸ்டிங்னா என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டைப் கன்வர்ஷன்னா என்ன, டைப் கேஸ்டிங்னா என்னென்னு அதை செப்பரேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் கன்வர்ஷன் அண்ட் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறதுக்கு இந்த டைப் கேஸ்டிங் அண்ட் கன்வர்ஷன் யூஸ் ஆகுது. ஜாவா ஒரு ஸ்ட்ராங் டைப் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால வேரியபிள் மற்றும் எக்ஸ்பிரஷனோட டைப்பை நம்ம தெளிவாக டிஃபைன் பண்ணணும். இதுக்கு டைப் கன்வர்ஷன் அண்ட் கேஸ்டிங் யூஸ் ஆகுது. இப்போது டைப் கன்வர்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஜாவாவில் டைப் கன்வர்ஷன் தானாகவே நடக்கும். அதாவது ஒரு சின்ன டேட்டா டைப்லேருந்து பெரிய டேட்டா டைப்புக்கு மாற்றும்போது ஜாவா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக டைப் கன்வர்ஷன் பண்ணிடும். இது நம்ம இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் கூட சொல்லுவோம். ஒரு சின்ன டேட்டா டைப்பில் இருக்க எல்லா வேல்யூஸையுமே பெரிய டேட்டா டைப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு டேட்டா லாஸ் ஆகாது. டைப் கன்வர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக் கிளாஸோட நேம் டைப் கன்வர்ஷன் டெமோன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸில் அப்படிங்கிற ஒரு மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிட்டு இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பில் நம்பர் 1 சொல்லி 100ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். வேல்யூ லாங்கில் நம்பர் 2ல் நம்பர் 1ஓட வேல்யூவை இங்கே டிக்ளேர் பண்ண போகிறோம். டபுள் நம்பர் 3ல் நம்பர் 2ஓட வேல்யூவை இங்கே டிக்ளேர் பண்ண போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் இன்ட்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். லாங்கோட வேல்யூவை நம்பர் 2வை பிரிண்ட் பண்ணுறோம். டபுளோட வேல்யூவை நம்பர் 3ல் பிரிண்ட் பண்ணுறோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 ப்ளஸ் நம்பர் 3யோட வேல்யூஸை கன்சோல் பண்ணுறோம். ஸோ அதனால் அவுட்புட் இன்ட்டோட வேல்யூ 100ன்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம அந்த வேல்யூஸை தானே நம்ம இதுக்கும் போட்டிருக்கோம், லாங்குக்கும் அதான் போட்டிருக்கோம், அது டபுளுக்கும் அதான் போட்டிருக்கோம். அதாவது நம்பர் 1ஓட வேல்யூ தான் நம்பர் 2ல் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நம்பர் 2ஓட வேல்யூ தான் நம்பர் 3ல் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவுட்புட் இன்ட்டோட வேல்யூ 100, லாங்கோட வேல்யூ 100, டபுளோட வேல்யூ 100.0ன்னு சொல்லி வந்திருக்கு. டெசிமல் வேல்யூஸாக வந்திருக்கு டபுளுக்கு. டைப் கேஸ்டிங். இந்த டைப் கேஸ்டிங்கை எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னு கூட சொல்லுவாங்க. இது என்னென்னா, ஒரு பெரிய டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூவை இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. பொதுவாக ஒரு பெரிய டேட்டா டைப்பில் இருந்து சின்ன டேட்டா டைப்புக்கு மாற்றுறதுக்கு டைப் கேஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, டபுளுங்கிற ஒரு பெரிய டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூஸை இன்ட்டுங்கிற சின்ன டேட்டா டைப்புக்கு மாற்றும் போது இந்த டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுறதால டேட்டா லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பெரிய டேட்டா டைப்பில் நம்ம அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை சின்ன டேட்டா டைப்புக்கு நம்ம மாற்றும் போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டபுளோட வேல்யூ 3.14ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பில் நம்ம மாற்றும் போது 3ங்கிற வேல்யூஸ் மட்டும்தான் வரும். அந்த 0.14ங்கிறது டெசிமல் பார்ட்டு, அது கட் ஆயிரும், அது அப்படியே விட்டு போயிடும். இதைத்தான் நம்ம டேட்டா லாஸ்ன்னு சொல்லுவோம். டைப் காஸ்டிங் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாங்க. பப்ளிக் கிளாஸோட நேம் டைப் கன்வர்ஷன் டெமோன்னு சொல்லி வச்சுருக்கிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸுங்கிற ஒரு மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணிடுறோம். அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டபுளில் நம்பர் 1 சொல்லி கொடுத்துருக்குறோம். அதில் 9.78ன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அதாவது இங்கே டபுளுங்கிறது ஒரு பெரிய டேட்டா டைப்பு. நெக்ஸ்ட்டு இன்ட்டுங்கிற சின்ன டேட்டா டைப்பில் நம்பர் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதை ப்ராக்கெட்டில் இன்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இங்கே ஏன் இன்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்த இந்த டபுளுங்கிற நம்பர் 1ஓட வேல்யூவை இங்கே இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறதுனால இன்ட்டை கொடுத்துருக்குறோம். நம்பர் 1ஓட வேல்யூவை இங்கே டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆக போகுது. நம்பர் 1ங்கிற டபுளோட வேல்யூவை இன்ட்டுன்னு போட்டு இன்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை மாற்றும் போது டெசிமல் பாயிண்டான 0.78 கட் ஆயிரும். அந்த 9 மட்டும்தான் நம்பர் 2ல் ஸ்டோர் ஆகும். இதை தான் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். இதை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். டபுளோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு 9.78ன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆஃப்டர் கேஸ்டிங் ஆனதுக்கப்புறம் 9 மட்டும் வந்திருக்கு. 0.78 கட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம டேட்டா லாஸ்ட்னு சொல்லுவோம் டைப் காஸ்டிங்கில். தேங்க்யூ எவ்ரிவன். இன்ஃபோ இன்சைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.